ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு மசியல். இது வந்து நான் காரைக்குடியில் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை வந்து எப்படி செய்யணும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அந்த கருணக்கிழங்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புளியும் அதில் உப்பு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த புளி உப்பு கரைச்சிருக்கீங்களா, அதில் வந்து அந்த கருணக்கிழங்கு போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய். இதுதான் முக்கியமான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வெங்காயம், வரமிளகாய், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு வதக்குங்க. அது கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி போடுங்க. அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இதெல்லாம் வதங்கினோடனே கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வதக்கினோடனே கொஞ்சம் மஞ்சள்தூள் அதையும் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல கருணக்கிழங்கு, புளி, உப்பு அதை அப்புறம் போடுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க மிளகாத்தூள் போடுங்க. போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் நல்ல திக்னஸ் வரும், அந்த மசியல் மாதிரி. அந்த திக்னஸ் வந்த உடனே நீங்கள் இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம கருணக்கிழங்கு மசியலை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.